இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் நம்ம வீட்டில் சாமி மாலை போட்டிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து வறுவல் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு இந்த பக்கம் சாப்பாடு வச்சிட்டேன். இப்போ பருப்பு குழம்பு வச்சாச்சு. உப்பு பருப்பு மாதிரி தான் வச்சுருக்கிறேன். தக்காளி மட்டும் போட்டு சாம்பார் தூள்லாம் போடல. இந்த பக்கம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வறுவல் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு கவிதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வறுக்கும்போது பார்க்குறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு உப்பு பருப்பு கத்திரிக்காய் தொக்கு அதுக்கப்புறம் அப்பளம் எங்கள் சாமி சாப்பிட்டுட்ருக்குது. இப்போ தட்டில் தான் சாப்பிடும். தனியான தட்டு தான் இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான விரத சாப்பாடு. கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம இலை போட்டு சாப்பிட்லாம்.